ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ. இப்போது ராத்திரி 8 மணிக்கு மேலே இது. நான் ஆனால் இன்னைக்கு முழுக்கவே கேளக்கிய சித்தர் பற்றி ஒரே சதா யோசிச்சுட்டே இருந்தேன். ஈவினிங் நான் மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போது பட்டர்ஃப்ளை க்ராஸ் பண்ணி போச்சு. ஒரே ஒரு தடவை எடுக்க விடலை. ஆனால் என்ன ஆனால் நிறைய அந்த மாதிரி நான் பார்க்குறேன். சில விஷயங்களை தான் எடுக்க விடுறாரு சித்தர், தவிர மற்ற விஷயங்களெல்லாம் நம்மளை, அதாவது எப்படி சொல்கிறது, மற்றவங்கள பார்க்க அனுமதிக்க மாட்டேன்றாரு. நமக்கு உணர்த்துறாரு. அது பாருங்கள், ஒரு சின்ன இது மேலே ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது பட்டர்ஃப்ளை, கீழே ஒன்று பறந்து வந்தது. இப்போ அடமாக உட்காந்துருக்காரு, நவர மாட்டாரா. அங்கே பாருங்கள். இப்படி ராத்திரியில் நான் இப்போ பார்க்குறது இதுதான் முதல் தடவை. ஈவினிங் அந்த ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு தடவை நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி முழுக்கவே நான் என்னன்னே எனக்கே தெரியல, நான் சாண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். என்ன வேலை செஞ்சாலும் நான் ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ அப்படி நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். மூவ் ஆகாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ இந்த நிமிஷம் தெரில, அவருக்கு மனசு வரல, நகர்ந்துக்கோ பறக்கவோ விருப்பப்படலை. முதல்ல சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அவர் காட்சி தந்தது அவர் எடுக்கவே விடலை. அதுவும் எனக்கு புரியல. அந்த மாதிரி யாருக்கான அனுபவம் இருக்கா? அதாவது அவர் உங்களோட கனெக்ட் ஆகிறாரு, ஆனால் அது மற்றவங்களோட பகிர்றதுக்கு அவர் அனுமதிக்கலை. அந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருந்தால் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இது எனக்கு புதுசாக இருக்குது. அப்படியே உட்காந்துருக்காரு, நவர மாட்டாராம். எனக்கு எடுக்கக்கூட முடியல, ஜன்னல் உயரமாக இருக்குது. நான் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நான் காமிக்கிறேன். நவர முடியாதுன்னு அட்டமாக உட்காந்துருக்காரு. முதல்ல பறந்து தான் வந்தார். சரி, பறந்து வராரே, நம்ம எடுத்து எல்லாருக்கும் காமிப்போம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணா, என்னையா எடுக்கிற, நீ எடுத்து காமி பார்க்கலாம் அப்படின்னு வர சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ. இதுக்கு மேலே ஜன்னல் என்னால் கிட்ட காட்ட முடியல. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ. ஏன் தெரியல, எதனால் அவர் மூவ் பண்ண விருப்பப்படலைன்னு தெரியல. ஜன்னலை தட்டலாம்னா அதுக்கும் பயமாக இருக்குது, ஜன்னலை திறக்கலாம்னா அதுக்கும் பயமாக இருக்குது. நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு வரக்கூடாதுல்ல. இருங்க, நான் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? கோவம் வந்துடுத்து. நான் முயற்சி பண்ணோன்னா அவரை வேகமாக பறக்கிறாரு. என்னையா டிஸ்டர்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்படுற மாதிரி இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி கோவப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிட்டார். ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ. அதுக்காக தான் காத்தால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் பூஜை பண்ணும்போதும் நாங்கள் ஜன்னல் திறக்கிறது இல்லை. ஜன்னல் திறந்தால் டிஸ்டர்ப் ஆகிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் இப்போ நான் லேசாக திறந்து பார்த்தா கோவம் நகர்ந்துட்டார். ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமஹ.